அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதாவது யோனா எச்சரிக்கை சென்ற அந்த நினிவே பட்டணம் 3 நாள் பயண தொலைவு கொண்ட விரிவான நகரம் என கூறப்படுகிறது. இதற்கு யோனா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் 1,20,000 பேருக்கு மேலே மக்கள் வாழ்ந்ததாக ஆண்டவரை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கும் மேலனி சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3 நாள் பயண தொலைவு கொண்ட இந்த விரிவான நகரமானது 97 கிலோமீட்டர், அதாவது 60 மைல் தூரத்தை சுற்றளவை குறிக்கக்கூடியதாக இந்த பட்டணம் இருந்தது. இந்த பட்டணத்தினுடைய அந்த நினிவே நகரத்தை குறிக்கக்கூடியதாகவும் அதன் அருகில் உள்ளதையும் உள்ளடக்கியதாக ஒருவேளை இருக்கலாம். ஆனால் 1ஆம் வசனத்தில் 2வது முறை கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர் தேவன் அங்கே திரும்பவுமாக அவனை அங்கே அனுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். அதாவது இன்றைக்கு உலகத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனை நம்பி அவனை வேலை செய்ய அவர் அழைத்தார் என்று சொன்னால் அவனை ஆயத்தப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். மனிதனுடைய சுபாவம் எப்பவுமே முரண்டு பிடிக்கக்கூடியவனாக அவன் காணப்படுகிறான். இங்கே கர்த்தருடைய வார்த்தை 2வது முறை யோனாவுக்கு உண்டாகினா அவன் முதல் முறை ஆண்டவருடைய வார்த்தையை அவன் தள்ளிவிட்டு அவன் ஓடிட்டான். ஆனால் ஆண்டவர் வேறொரு தீர்க்கதரிசி அந்த இடத்துல அவர் அனுப்பலை. தேவன் தம்முடைய ஊழியர்களை அவ்வளவு எளிதாக அவர் விட்டு விடுகிற ஒரு ஆண்டவர் அல்ல. மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 34-35 அங்கே நம்ம பார்க்கிறோம், 3 தரம் மறுதலித்தப்பா என்று சேவல் கூவுகிறதற்கு முன்னே என்று சொல்லி பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, உம்மோடு மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த காரியம். ஆனால் உயிர்த்தெழுந்த பின்பாக அவருடைய கைகளில் ஊழியங்கள் ஒப்படைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பேதுருவினுடைய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் அவருடைய மரணமானது கடைசி அவருடைய வயதான நாட்களில் நீங்கள் ஒரு ஆள் தான் மூப்பராக இருந்து அப்போஸ்தலராக இருந்து ஊழியம் செய்கிறீங்க, உம்மை கொலை செய்க நீரோ மன்னன் வகை தேடுகிறான், அதனால் நீங்கள் இங்கேருந்து ஓடிருங்க அப்படி என்று சொல்லும் பொழுது அங்கே பேதுரு எருசலேமை விட்டு ஓடி வரும்பொழுது எருசலேமுக்குள்ளாக மீண்டுமாக இயேசு ஒரு சிலுவையை தூக்கி கொண்டு போகிற அந்த காட்சியை பார்த்த பொழுது, இயேசுவே இன்னும் ஒரு விசை நீங்கள் இந்த சிலுவையை தூக்கக்கூடாது என்று அங்கே பேதுரு சொன்ன பொழுது இயேசு சொன்னார், நீ சுமக்காமல் ஓடுகிறபடியினால் நான் அந்த சிலுவையை திரும்ப சுமக்கப் போகிறேன் என்று சொன்னபோது பேதுரு, இல்லை ஆண்டவரே நான் உள்ளே போகிறேன் என்று சொல்லி அங்கே உள்ளே சென்றபோது கிறிஸ்தவ விரோதிகள் அவரை பிடித்தார்கள். சிலுவையில் அறைந்து கொலை செய்யும்படியான அவருக்கு விரோதமான சட்டம் கொடுக்கப்பட்ட போதும் அவர் சொன்னார், அவ்வளோ பெரிய மிகப்பெரிய பரிசுத்தவானாகிய தேவன் இயேசு அவர் மரித்த அந்த சிலுவையில், அது புனிதமாக்கப்பட்ட அந்த சிலுவையில் என்னை நேர அறைய வேண்டாம், என்னை தலைகீழாக அறைந்து என்னை சிலுவையில் அறையுங்கள், அதற்கு நேராக அறைகிறதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல என்று சொன்னபோது அவரை தலைகீழாக அறைந்து அவரை கொலை செய்தார்கள். ஆண்டவர் திரும்ப திரும்ப பேதுருவை எடுத்து பயன்படுத்தினதை பார்க்கிறோம். ஏன்னா மார்க் 16:7 ஆண்டவர் சொல்கிறார், உயிர்த்தெழுந்த பொழுது, ஏன்னா அவர் பேதுரு மனங்கசந்து அழுதுட்டார். ஆனாலும் நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய், எல்லாரும் சீஷர் தான், ஆனால் பேதுரு கொஞ்சம் மன சங்கடத்தில் இருப்பான், வராமல் போயிட போகிறான், அவனை எப்படியாவது அவனையும் கூட்டிட்டு வாங்க, உயிரோடு கூட நான் எழுந்திருக்கிறேனே, அதை நான் எல்லாருக்கும் காமிக்கணும், நான் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறேன், அதனால் அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அங்கே இயேசு அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஓடிடக்கூடாது, ஸ்பெஷல் இன்விடேஷன் அங்கே பேதுருவுக்கு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். திரும்பவும் லூக்கா 22:31-32 ஆண்டவர் பேசுகிறார், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு வேண்டிக் கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். மறுதலித்தவன மனங்கசந்து அழுதவன ஆண்டவர் விடவே இல்லை. மீண்டுமாக கடலில் போய் அவன் மீன் பிடிக்க போனது கரையில் நின்று கொண்டு, ஆண்டவர் பிள்ளைகளே புசிப்பதற்கு உங்களிடத்தில் ஏதாயிலும் உண்டான்னு சொல்லி அற்புதத்தை செய்து அங்கே இருந்து அவர் தன்னை காண்பித்து பேதுருவுக்கு ஊழியத்தை கொடுத்த ஒரு ஆண்டவர். நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா,
அவ்வளவு சீக்கிரத்தில் எளிமையில் ஆண்டவர் விடுகிறதில்ல. தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஆயத்தப்படுத்துகிறார் என்கிற காரியத்தை இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். மோசையினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அதுவும் அதே காரியம்தான். யாத்ராகமும் 3:11 மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். இன்றைக்கி நம்ம சொல்கிறது போல தான் மோசே அன்னைக்கு சொல்கிறார். யாத்ராகம் 4:10 ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடையினையும் பார்வையுள்ளவனாகவும் குருடனை அவங்க எல்லாரையும் நான் தானப்பா உண்டாக்குனேன், கர்த்தராகிய நான் அல்லவா? 13ஆம் வசனத்தில் அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாவிலும் அனுப்பும். அவ்வளோ பேசின பிறகு ஆண்டவர்கிட்ட எழுத்து பேசுகிறான், யாரையாயிலும் அனுப்பும். ஆண்டவர் அங்கே மோசையை 80 வயதில் கூட்டிகிட்டு போய் பார்வோனுக்கு முன்பாக நிற்கவும், அங்கே பார்வோனிடத்தில் பேசவும், 10 முறை பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்ட போதும் அங்கே மோசையை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை தன்னுடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் ஆண்டவர் செய்து மோசையை பயன்படுத்தினதை பார்க்கிறோம். சாகிற வரையில் மோசே ஆண்டவருக்காக பயன்பட்டதை பார்க்கிறோம். அதே போல் எரேமியா வாழ்க்கையிலும் 1ஆம் அதிகாரம் 6-7 எரேமியா சொல்கிறாரு, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரை, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாக இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நம்மை கீழ்ப்படியும்படி நகர்த்துகிற எந்த விதமான அந்த தொல்லையை பார்க்கிலும் கீழ்ப்படியாமை மிக மோசமான ஒரு காரியம். அதாவது இன்றைக்கி யோனா கீழ்ப்படியாமல் போனார, அந்த கீழ்ப்படியாமையினுடைய தண்டனை, அதாவது தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே அப்படிங்கிற காரியத்தை நம்ம அறியணும். ஆனால் ஆண்டவர் அங்கே நடுகடலில் யோனாவை தள்ளி ஒரு மீனை விழுங்க வச்சு 3 நாள் மீனின் வயிற்றில் இருக்க வச்சு மீனை கொண்டு கரையில் கக்க வச்சார. அந்த தண்டனையை விட அவருடைய கரங்களில் விழுகிற தண்டனை பயங்கரமாக இருக்குமே என்பதை அறிந்து அழைப்பு கிடைக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொன்னார். இன்றைக்கி தோசை இட்லிலாம் ஈஸியாக அது கீழே எரிகிற தீயில் அது சுட்டு எடுத்துடலாம், அவைகள் வெந்துவிடும். ஆனால் நம்முடைய வீடுகளில் பிரியாணியை நம் சமைப்பதற்கு அவைகள் உள்ள எல்லா காரியங்களும் வேகிறதற்கு கீழேயும் தீயை போட்டு மேலேயும் அதற்கு மேலேயும் நம்ம நிறைய கங்குனி சொல்கிறோமே, அவைகளை தணலை கொண்டு போய் நிறையா வச்சு நல்லா கதன்னு இருக்கக்கூடிய அந்த காரியங்களை மேலே வச்சு கீழேயும் சூடு மேலேயும் சூடு போடும் பொழுது அவைகள் பாத்திரத்தை திறக்கும் பொழுது அத்தனை மனம் வீசக்கூடியதாக ஒரு நல்ல ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பிரியாணியாக எப்படி வருதோ அதே போலத்தான் தன்னுடைய ஊழியர்களை நற்கந்தமாக இந்த உலகத்தில் வனம் வீசுகிறதற்கு ஆண்டவர் எத்தனை தரமானாலும் அவர்களை இழுத்து பிடித்து நெருக்கி முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை வைக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதே போல காரியங்களை செய்து ஆண்டவர் ஆயத்தப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஒரு வேடிக்கையான கதையை சமீபத்தில் சொல்ல கேட்டேன். ஒரு பிளெயினும் அதே போல் ஒரு ராக்கெட்டும் ஆகாயத்தில் பறக்கும் பொழுது அந்த ராக்கெட்டு அந்த பிளெயினை பார்த்து கேட்டுச்சான், மாப்பிள்ளை 2 பேரும் நம்ம ஆகாயத்தில் தான் பறக்கிறோம், ஆனால் நீ மட்டும் பிளெயின் சொன்னது, நீ மட்டும் இவ்வளோ வேகமாக போறியே, நான் பறக்கிறவனாக இருந்தாலும் எனக்கு உன் ஸ்பீடுக்கு வர முடியலேன்னு சொன்னபோது ராக்கெட் சொல்லிச்சு, எனக்கு பின்னாடி தீ வச்சு விட்டுட்டாங்க, அந்த சூடு தாங்க முடியாமல் தான் நான் இவ்வளோ வேகமாக போகிறேன்னு சொன்னபோது அப்போ தான் தெரிஞ்சுது இன்றைக்கு நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சிலுவையை சுமக்கும்படியாக அநேக பிரச்சனைகள். பவுல் சொல்லுகிறார், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்ல, இந்த உலகத்தில் துடைத்து போடுகிற குப்பையை போல அழுக்க போல ஆனோன்னு சொல்லி, ஆனால் சாகர வரையில் அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்ததை பார்க்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தன்னை ஆயத்தப்படுத்தின ஆண்டவரை அங்கே மகிமைப்படுத்தினதை பார்க்கிறோம். இங்கே 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்ல, உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை பிரசங்கம் பண்ணு. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர் சொல்கிற வார்த்தையை விட்டு அவர் செய்ய சொல்கிறத விட்டுட்டு செய்ய சொல்லாத எல்லாவற்றையும் செய்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே கற்பிக்கிற வார்த்தையை ஆண்டவர் பேசும்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
எழுந்து நினிவேக்கு போனான். அங்கே முழுமையாக அங்கே தேவனுடைய ஊழியத்தை செய்ததா இல்லை. 3 நாள் சுற்றி வர வேண்டிய அந்த இடத்துல ஒரே ஒரு நாள் மாத்திரம் அங்கே அவன் சுற்றி அந்த காரியங்களை சொல்லுகிறான். முழு சுவிசேஷத்தையும் கூட அங்கே யோனா அறிவிக்கலை. என்ன செய்கிறாரு? 40 நாள் உண்டு நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், அவ்வளோதான். ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தருவார் என்கிற காரியத்தை சொல்லவே இல்லை. ஆனால் முழு சுவிசேஷம் என்ன, எதற்காக பாவம் எச்சரிப்பாக நமக்கு சொல்லப்படுது, ஏன் பாவத்தில் இருக்கிற தேவ சமூகத்தில் ஏன் வந்து எட்டிட்டுன்னு சொல்லப்படுதுன்னு சொன்னால், ஒருவேளை சிருஷ்டியின் அந்த மகுடமாகிய மனிதன் மனஸ்தாபப்பட்டுட்டானா அவனுக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுத்து விடலாம் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இத்தனை காரியங்களை ஆண்டவர் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அதே போல் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் மக்களினுடைய இருதயம் ஆயத்தப்படாமல் ரட்சிக்கப்படவே மாட்டாங்க. நம்ம என்னதான் கவர்ச்சியான பிரசங்கங்களை செய்தாலும், மக்களை தொடும்படியான காரியங்களை பேசினாலும், நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினான் தேவனே விலை செய்தார், அவர் ஒருத்தர் தான் அதை ஆயத்தப்படுத்த முடியும். ஏன்னா நினிவே ஜனங்கள் அவங்க எல்லாரும் 3 நாள் பிரயாணப்பட்டு போகலை. ஒரு இடத்துல சொன்னது காட்டு தீ போல பரவி அந்த ஜனங்கள் எல்லாரும் விசுவாசித்து உபவாசம் செய்யும்படியாக கூடிட்டாங்க. பெரியோர் முதல் சிறியோர் வரை ரெட்டுடுத்தி கொண்டாங்க. ராஜா செய்தியை கேள்விப்பட்டு தான் சிங்காசனத்தை விட்டு எழுந்து அவனு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு அந்த உடுப்பை கழட்டி போட்டு அவனும் ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அவன் பிரதானிகள், மனுஷர்கள், மிருகங்கள், மாடுகள், ஆடுகள் எல்லாம் ஒன்றையும் ருசி பார்க்காம மேயாம தண்ணீர் குடியாம இருக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய உபவாசத்தை அந்த தேசத்தில் அறிவித்தார்கள். மனிதர்களும் மிருகங்களும் 8ஆம் வசனத்தில் ரெண்டையுமே மனுஷன்தான் ரெட்டை மாற்றான்னு சொன்னால், அதாவது ஆட்டு அந்த தோளினால் அல்லது ஒட்டக தோளினால் செய்யப்பட்ட கனமான அந்த ஆடையை, கருப்பு நிற ஆடையை அவர்கள் அந்த துக்கத்துக்கு அடையாளமாய் உடுக்கிறவங்களாக இருந்தாங்க. அவங்க உடுத்தாலும் பரவாயில்ல, மிருக ஜீவன்களுக்கும் ரெட்டினால் மூடி தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டு பொல்லாத வழிகளையே விட்டு திரும்பி கைகளின் கொடுமையை விட்டு திரும்பினதை பார்க்கிறோம். தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிரகத்தை ஒருவேளை அவர் திருப்பினாலும் திருப்புவார் என்று ராஜாவே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது அந்த நாட்களில் 4வது சல்மனாசார் திடீரென இறந்து போயிட்டார். கிமு 733. இவனுக்கு பின்பாக மகன் இல்லை. அரசியலில் ஒரு தள்ளாட்டம் ஏற்பட்டு போய் இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமையில் ஆனால் அக்கிரமமும் கொடுமையும் செய்கிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். கிமு 765 அங்கே ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுகிறது. 763 ஒரு பெரிய போரில் தோல்வி ஏற்படுகிறது. சூரிய கிரகணத்தை அவங்க அபசகுமனகமாக நினைக்கிறவங்க அங்கே அதுவும் ஏற்படுகிறது. தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அங்கே கிமு 759 ஏற்பட்ட பஞ்சம், அக்காலத்தில் ஏற்பட்ட புவி எதிர்ச்சி, இவைகள் எல்லாம் இருந்து மக்கள் நொந்து போயிருக்கிற நேரத்தில் தான் இங்கே போய் ஜனங்களின் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கும் பொழுது யோனா எச்சரித்ததுனால தான் அவங்க உடனே இந்த உபவாசத்துக்கு தங்களை அவர்கள் புறஜாதி தேசமாக இருந்தாலும், ஆண்டவரை அறியாத ஜனங்களாக இருந்தாலும், அவர்களுடைய தொழுகைகள் மாறுபட்ட தொழுகைகளாக இருந்தாலும், அந்த அழிவின் காரியங்கள் வரும் பொழுது யார் யார் இருதயத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறாரோ அவர்கள் ஆண்டவருக்கு நேராக திரும்பி ஓடி வந்து சரண்டராயிருவாங்க. அது ராஜாவாக இருந்தாலும் சரி, பிரதானியாக இருந்தாலும் சரி, ஜனங்களாக இருந்தாலும் சரி, அப்படியே ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. இன்னைக்கு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே ஆயத்தப்படுத்துகிறார், ஜனங்களையும் ஆண்டவரே ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தைகளை அவர் கற்பிக்கிற வார்த்தைகளை நம்ம பிரசங்கித்தோன்னு சொன்னால் இருதயங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் தனக்கு நேராக திருப்ப முடியும். பரலோகத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டே இருக்குது. அங்கே செல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கணும். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் விரும்புகிறார். இங்கே யோனா சென்ற நாட்களில் 3ஆம் அசூர் தான் கிமு 771 754 வரையிலும் அவர்தான் ஆண்டு கொண்டிருந்தார். இங்கே கருவியாக மாத்திரம்தான் தேவன் தன்னுடைய ஊழியர்களை பயன்படுத்துகிறார். அதற்கு விட்டு கொடுப்போம். கர்த்தர் தானே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம். கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, துய ஆவியானவரே, கற்று
கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே,